அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உருதுவில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், மௌத் से सभी डरते हैं और मौत देने वाले से कोई नहीं डरता. அதாவது மரணத்தை கண்டு அனைவரும் பயப்படுகிறார்கள், மரணத்தை தருபவனை கண்டு பயப்படுவதில்லை. அதாவது அல்லாவை பற்றிய பயமில்லை என்று சொல்வார்கள். உண்மையிலேயே இரையச்சம் இல்லாததன் விளைவு பல்வேறு இன்னல்களை, இடையூறுகளை நமது வாழ்விலும் நம்முடைய உலக நடவடிக்கைகளிலும் ஏற்படுத்துவதை காணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாவை பயப்படுபவரை கண்டு அனைத்தும் பயப்படும். எனவே அல்லாவை அஞ்சி வாழுகிற மனோநிலை நமக்கு ஏற்பட வேண்டும். அரபியில் அதுக்கு தக்குவான்னு சொல்லுவாங்க. தக்குவான்னு சொன்னால் பாவங்களிலிருந்து விலகி தூய்மையாக வாழ்வது. அதாவது இறைவனுடைய ஒரு விதமான அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது. எல்லா காலமும் அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். பொதுமக்களினுடைய சபையில் மட்டுமல்லாது எல்லா இடங்களிலும், எல்லா நிலைகளிலும், குறிப்பாக தனிமையிலும், கூட்டாக இருக்கும் பொழுதும் அப்போ இறைவன் கண்காணிக்கிறான், அந்த உணர்வு, அதான் அச்சம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இறைவனை பயப்படாததன் விளைவு, இறைவனை அஞ்சாததன் விளைவு இன்று நாம் எதையெல்லாமோ கண்டு அஞ்சி கொண்டிருக்கிறோம் இல்லையா? சாதாரண ஒரு நாய், அது கடித்து விடுமோ என்று பயப்படுகிறோம். இந்த திருவழியாக போனால் நாய் நிற்கிங்க, நாய் கடிச்சிருமோ, பயப்படுறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நம்முடைய உள்ளத்தில் அதை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவன் அல்லாஹ்வினுடைய எண்ணங்களை, அதாவது அல்லாஹ்வை பற்றிய தகவல்களை அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற உணர்வை நம்முடைய கல்பில் நாம் முதலில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அற்புதமாகத்தான், அதி அற்புதமாக அல்லாஹ் ரமலானை நமக்கு தரவிருக்கிறான். இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த ரமலான் நம்மை அடைய உள்ளது. இந்த ரமலானிலே இத்தகைய உணர்வை நாம் வளர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் வாய்ப்புகளை தருகிறான். எனவே இந்த ரமலானிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, செய்ய வேண்டிய அமல்களை பேணுதலாக நாம் செய்கிற பொழுது அத்தகைய தக்குவாவை நாம் பெற முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நோன்பின் மூலமாக தக்குவாவை பெறலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பரிசுத்தமாக வாழும் வாழ்வை பெறலாம், பாவங்களிலிருந்து விலகி வாழ்வதற்கான நல்வாழ்வை பெற முடியும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவா.